இந்த வார்த்தைகள் மூலம் எங்களோடு பேசும் நாங்கள் கேட்கிறோம். ஆமென். சென்ற வார செய்தியினுடைய தொடர்ச்சியை இப்போது நாம் பார்க்கிறோம். சென்ற வாரம் ஜெப ஆலயத்திலே இயேசு கிறிஸ்து பிரசங்கம் பண்ணும் பொழுது நானே ஜீவ அப்பம் என்பதை குறித்து சொன்னார். மோசே உங்களுக்கு கொடுத்தது வானத்திலிருந்து அருளப்பட்டாலும் அது ஜீவ அப்பம் அல்ல, அது இந்த உலகத்துக்குரிய அப்பம். நானே ஜீவ அப்பம். ஜீவ அப்பம் என்பது மனிதன் நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிக்க உதவி செய்வது. நானே ஜீவ அப்பம் என்று தன்னை அவர் அறிமுகப்படுத்தின உடனேயே சீசலுக்குள்ளே முறுமுறுப்பு உண்டாயிற்று. உலக பிரகாரமான அப்பத்தை கொடுக்கும் பொழுது மிகுந்த சந்தோஷம் உண்டாகி இவரை ராஜாவாக்க வேண்டும் என்று சொன்னார்கள். ஆனால் ஆவிக்குரிய காரியமாக நானே ஜீவ அப்பம் என்று சொன்ன உடனேயே இடரல் அடைந்து அவர் முறுமுறுத்து அவரை விட்டு விலகி போனார்கள். ஆகவே இயேசுவை மிக நெருக்கமாக சுற்றி கொண்டவர்கள் யார் என்றால் அவரை இவ்வுலகத்தின் அப்பங்களை கொடுக்கிறவர் என்று, இந்த உலகத்துக்குள்ள தேவைகளை சந்திப்பவர் என்ற ஒரு குறுகிய வட்டத்தில் தான் இயேசுவை நெருக்கி பிடித்தார்கள். தங்களது உலக பிரகாரமான தேவைகள் சந்திக்கப்பட இந்த இயேசு போதுமானவர் என்று அறிந்து அவரை தங்கள் வாழ்க்கைக்கு ராஜாவாக்க விரும்பினார்கள். இது மிக குறுகிய ஒரு பார்வை. இயேசு அதற்காக வரவில்லை. இயேசு வயிற்றுக்கு ராஜா அல்ல, இயேசு இருதயத்துக்கு ராஜாவாக இருக்க வேண்டும். அதை அவர்கள் காண தவறிவிட்டபடியினாலே இயேசு முதலாவது கடற்கரையில் அப்பங்கள் சாப்பிட்டதினாலே அவரை ராஜாவாக்க வேண்டும் என்று அவள் நினைத்ததை அறிந்து அங்கிருந்து விலகி போனார். தம்முடைய சீஷர்களையும் துரிதமாக அவ்விடத்தை விட்டு கடந்து போக பண்ணினார். ஏனென்றால் சீஷர்களும் இடரல் அடைந்து இம்மைக்குரிய ஒரு ராஜ்யத்தை இயேசு உண்டாக்க வேண்டும் என்ற வலையில் விழுந்துவிடக்கூடாது, நித்திய ராஜ்யத்தின் திட்டத்தை அவளை மறந்துவிடக்கூடாது என்பதற்காக அவரை துரிதப்படுத்தி அவ்விடத்தை விட்டு அகன்று போக செய்தார். என் அருமையான சகோதரனே சகோதரியை, உங்களுக்கு சரீர சுகம், வேலை வாய்ப்பு, திருமணம், கர்ப்பத்தின் கனி, இவையெல்லாம் தேவன் உங்களுக்கு தர வேண்டியதுதான். ஆனால் இவைகளுக்காக மாத்திரம் நாம் தேவனை தேடக்கூடாது. உலக பிரகாரமான கம்ப்யூட்டர் நாலேஜ் மிக அவசியமான ஒன்று. இந்த என்னை போன்றவர்களுக்கு அந்த ஃபீல்டில் எந்த ஒரு பேசிக் நாலேஜ் கூட இல்லை. இந்த நவீன உலகத்துக்கு நாங்கள் சரியாக இல்லை. ஐ எம் எ ஸ்கொயர் பெக் இன் த ரவுண்ட் ஹோல். பொருத்தமில்லாத ஒரு மனிதனாக நான் இருக்கிறேன். காலத்துக்கு தக்கபடி நம்முடைய அறிவை வளர்த்துக் கொள்வது மிக அவசியம். ஆனால் விஞ்ஞான அறிவோ ஒரு கம்ப்யூட்டர் நாலேஜோ அப்பம் அல்ல. அதாவது வேதம் சொல்கிற அந்த அப்பம் அல்ல. அவைகள் இந்த உலகத்துக்குரிய காரியங்கள் தான். நித்திய ராஜ்யத்துக்கான அறிவை பெறாமல் உலகத்துக்கான அறிவை மாத்திரம் பெற்றிருப்போமானால் அப்பமில்லாத காரியத்தையே நாம் பெற்றுக்கொண்டிருக்கிறோம். வேத அறிவு பெறாமல் விஞ்ஞான அறிவு மாத்திரம் பெற்றிருந்தால் நாம் அப்பமில்லாததுக்காகத்தான் நேரத்தை செலவிட்டிருக்கிறோம் என்ற அர்த்தம். உலக பிரகாரமான அப்பங்களை பெற்றுக்கொள்வது மாத்திரம் இயேசுவிடத்தில் வந்தோமானால் இயேசு சொல்லுவார், அப்பமில்லாத அப்பங்களுக்காக வந்தீர்கள் என்று.
என்ன அர்த்தம்? அப்பமில்லாத அப்பம், நித்திய ஜீவனுக்கு ஏற்ற உணவில்லாதபடி இம்மைக்கான காரியத்துக்கு மாத்திரமே நீங்கள் வந்தீர்கள் என்று. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்து வர தாமதப்பட்டால் நாம் எல்லாருமே கடைசி அத்தியாயத்தை எழுத வேண்டும். மரணம் என்பதை நாம் சந்திக்க வேண்டும். அதை நாம் எப்படி சந்திப்போம் என்று யோசித்தது உண்டா? ஒரு எழுத்தாளன் தன்னுடைய புத்தகத்தை கடைசியாக முடிப்பதில் மிக கவனமாக இருப்பான். எந்த ஒரு வார்த்தையும் முரண்பாடாக அமைந்துவிடக்கூடாது. முடிவுரை என்பது முன்னுரைக்கு மாறாக அமைந்துவிடக்கூடாது. முடிவு வார்த்தைகள் ஆரம்ப வரிகளை எதிர்த்து இருக்கக்கூடாது. மிக ஜாக்கிரதையாக அதை எழுதி முடிப்பான். நம்முடைய வாழ்க்கை சரியாக முடிக்கப்பட வேண்டும். ஜீவன் நம்மை விட்டு பிரியும் பொழுது அது சரியாக, பிதாவே உமது கரத்தில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று தைரியமாக ஒப்பு கொடுக்கத்தக்கதான ஒரு வாழ்க்கை நமக்கு அமைய வேண்டும். இப்பொழுதைய சுகத்தோடு நலத்தோடு இருக்கும் பொழுதே நம்முடைய கடைசி அத்தியாயத்தை நினைவு கூறுகிறது அறிவு. என் நாட்களை எண்ணும் அறிவை எனக்கு தாரும். நாட்களை எண்ண, இந்த உலகத்தில் நீண்ட காலம் இருக்க போவதில்லை, கடந்து போக போகிறோம். அந்த கடைசி நாள், the last day on this planet, இந்த உலகத்தின் கடைசி நாள் வருகிறது. சங்கீதக்காரன் மிக அருமையாய் சொல்கிறான், நான் விழிக்கும் போது உமது சாயலால் திருப்தியாவே. நான் விழிக்கும் போது உமது சாயலால் திருப்தியாவே. என்ன அர்த்தம் அருமையானவர்களே? நான் மரணமடைந்த பிறகு என் சரித்திரம் முடிவதில்லை. உமக்குள்ளே என் ஆவியை ஒப்புவித்தால் நான் கண்களை மறுபடியும் திறப்பேன். இந்த உலகத்தில் கண்களை மூடிய பரிசுத்தவான்கள் நிரந்தரமாக கண்களை மூடியிருப்பது இல்லை. அவருடைய கண்கள் திறக்கப்படும். அப்படி திறக்கும் போது அவர்கள் எதிலே திருப்தி ஆகிறார்கள்? உமது சாயலில். அவரையே பார்ப்போமே, பிறகு என்ன சாயல்? இயேசு கிறிஸ்துவை தான் பார்ப்போமே, பிறகு உமது சாயலில் திருப்தியாக என்ற இயேசுவுக்கு பதிலாக ஏதாவது சாயல் இருக்குமா? அப்படி அல்ல. என்னில் உமது சாயலை காண்பே. நான் உம்மை போலவே இருப்பதை பரலோகத்தில் காண்பே, அதிலே நான் திருப்தி ஆவேன் என்கிறான். ஆம் பிரியமானவர்களே, இந்த நம்பிக்கைக்காக நாம் பெற்றுக்கொள்கிற அறிவு அப்பமாக இருக்கிறது. நித்திய ஜீவனுக்கு ஏற்ற காரியங்கள் எல்லாம் அப்பங்களாக இருக்கின்றன. இந்த அப்பங்களை தள்ளிவிட்டு உலக பிரகாரமான ஞானத்திற்காகவே நம்முடைய காலங்களை செலவழிப்போமானால், ஏசாயாவின் புத்தகம் 55ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது, நீங்கள் அப்பம் இல்லாததற்காக பணத்தையும் திருப்தி செய்யாத பொருளுக்காக உங்கள் பிரயாசத்தையும் செலவழிப்பானேன். அப்பமில்லாதவர்களுக்காக உங்கள் பணத்தை செலவழிப்பானேன். பிரியமானவர்களே, உலக பிரகாரமான ஞானமே வேண்டாம் என்றல்ல, அதெல்லாம் உலக பிரகாரமான அப்பம். அதற்காகவே உங்கள் வாழ்நாளை செலவழித்து விடாதீர்கள். உலக பிரகாரமான காரியத்திற்காகவே உங்கள் வாழ்நாள் முழுவதையும் செலவழிப்பீர்களானால் நித்தியத்தை குறித்த ஒரு ஆயத்தம் இல்லாமல் ஜீவிப்பீர்களே. ஆகையினால் அப்பமில்லாதவர்களுக்காக நீங்கள் உங்கள் நேரத்தை, உங்கள் தாரந்துகளை செலவழித்து விடாதீர்கள். அப்பத்தை வாங்குங்கள் என்று வேதம் சொல்கிறது. இவர்களும் உலக பிரகாரமான அப்பத்துக்கு அவரை ராஜாவாக்கும் பொழுது இம்மைக்காக மாத்திரம் உடை, உணவு, தங்குமிடம் இவைகளுக்காக மாத்திரம் அவளை இயேசுவை ராஜாவாக்க விரும்பினார்கள். உலக பிரகாரமான நன்மைக்காக மாத்திரம் இன்றைக்கு நடக்கிற கூட்டங்களை எல்லாம் பாருங்கள். உங்கள் பாவம் மன்னிக்கப்பட நீங்கள் வாருங்கள் என்ற அழைப்பு தூர தள்ளப்படுகிறது. அக்கிரமங்கள், அநியாயங்கள் செய்தவுடைய எல்லா பாவங்களும் இரத்தாம்பரமாய் சிவப்பாய் இருந்தாலும் இயேசு கிறிஸ்து இரத்தம் உன்னை மன்னிக்கும் என்று சொல்லி அழைப்பு இல்லை. சப்பானிகளே வாருங்கள், குருடர்களே வாருங்கள், செவிடர்களே வாருங்கள் என்று. ஏற்கனவே செவிடர்களாகத்தான் இருக்கிறார்கள் சத்தியத்திற்கு. பிரியமானவர்களே, அழைப்பு தவறாக கொடுக்கப்படுகிறது. அப்பமில்லாத காரியத்திற்காக
இங்கேயும் அவளை சுகமாக்குவதற்கு ஏராளமாக வருகிறார்கள். நல்லது, இயேசு கிறிஸ்துவிடத்திலே சுகத்தை பெறுவது நல்லது. ஆனால் அதற்காக மாத்திரம் வருவது நல்லதல்ல. ஆகவே வேதம் சொல்கிறது 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம், அந்த இம்மைக்காக மாத்திரம் என்ற வார்த்தையை தள்ளிவிட்டு வேதத்தை வாசியுங்கள். இது சாத்தானுடைய காரியம். இயேசு கிறிஸ்துவை மாத்திரம் தான் நம்ப வேண்டும். ஆனால் இந்த வார்த்தையை சேர்க்கும் போதுதான் சத்தியம் விளங்குகிறது. இம்மைக்காக மாத்திரம் கர்த்தரை நம்பாதீர்கள். நித்திய நம்பி இம்மைக்காக வருவது உலக அப்பம், நித்தியத்துக்காக வருவது ஜீவ அப்பம். ஆகையினால் நீங்கள் எதற்காக ஆராதனைக்கு வருகிறோம்? இந்த ஆராதனை என்னுடைய வாழ்க்கையின் பரிசுத்தத்தை அதிகரிக்க உதவி செய்ய வேண்டும். என் விசுவாசத்தில் முன்னேற உதவி செய்ய வேண்டும். தேவனுக்கு எனக்கு நெருக்கத்தை உண்டு பண்ண வேண்டும். அதுதான் ஆராதின் நோக்கம். ஆம் பிரியமானவர்களே, ஆகைய இது அல்லாத அருமையான பிரசங்கம் அது அப்பமல்லாதது. அது அப்பம் அல்ல. நித்திய ஜீவனுக்கு ஏற்ற பிரசங்கம், மனம் திரும்புவதற்கு ஏற்ற வார்த்தைகள் இல்லாத பிரசங்க மேடை நமக்கு அப்பங்களை தருவது இல்லை. அது கிறிஸ்துவை உலக பிரகாரமான நன்மைக்காக மாத்திரம் தேடி அலைகிறவர்களை வேதம் எப்படிப்பட்ட கூட்டம் என்று சொல்கிறது? பரிதபிக்கப்படத்தக்க கூட்டம். நாம் இன்றைக்கு சுவிசேஷ கூட்டத்தினாலே யாரை உருவாக்க விரும்புகிறோம்? பரிதபிக்கப்படத்தக்க கூட்டத்தை விரும்புகிறோம். அந்த பரிதபிக்கப்பட கூட்டத்துக்கு தான் ராஜாவாக்க வேண்டும் என்று விரும்பினார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பார்க்கிறார், என்னை ராஜாவாக்க விரும்புகிற இந்த கூட்டம் பரிதபிக்கப்படத்தக்க கூட்டம். இதற்கு நான் ராஜாவாக இருக்க மாட்டேன். நித்திய நம்பிக்கை உள்ளவர்களுக்கே நான் ராஜாவாக வேண்டும். ஆகவே நான் ஜீவ அப்பம் என்பதை சொல்ல வேண்டும் என்று சொல்லி அவர் அங்கு பிரசங்கம் பண்ணினார். இப்போது நான் திரும்பவும் அந்த கடல் பிரயாணத்துக்கு போவோம். இது கடல் பிரயாணம் முடிந்த பிறகு உள்ள காரியம். கடல் பிரயாணத்துக்கு அவளை அவசரமாக அனுப்புகிறார். என்ன நோக்கம்? இவர்கள் இடறி போகக்கூடாது, அப்பமில்லாத காரியத்தில் இவர் சிக்கிக்கொள்ளக்கூடாது என்று அவளை அவசரமாக அனுப்பினார். அப்படி அனுப்பும்போது முக்கியமான நோக்கம், தன்னை யார் என்று இவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும். என காதிலே ஒரு செய்தி அவருக்கு விழுந்ததோ விழவில்லையோ, இவருடைய மனதிலே விழுந்திருக்கிறது, ராஜாவாக்க வேண்டும் என்று. அது அவருடைய நினைவு. இவர்களுக்கும் அந்த நினைவு வந்துவிடக்கூடாது. ஆகையினால் அவளை அவசரமாக அனுப்புகிறார். வழியிலே ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணுகிறார். எந்த பிரச்சனையை? கடுமையான காற்று, புயல். இதிலே ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். என் பிரியமான சகோதரனே, சகோதரி, உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனையே இல்லாத, கஷ்டமே இல்லாத வாழ்க்கை, பிரச்சனையே இல்லாத ஒரு வாழ்க்கையை தேவன் தருவார் என்று நம்புகிறீர்களா? சத்திய வேதம் அப்படி சொல்லவில்லை. நமக்கு பிரச்சனைகள் உண்டு, நமக்கு பாரங்கள் உண்டு, கஷ்டங்கள் உண்டு. அவரை நம்பினாலும் அவர் வழியிலே நடந்தாலும் நெருக்கங்களை கர்த்தர் அனுமதிக்கிறார். ஏனென்றால் அந்த நெருக்கங்கள் நமக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கிறது. இது அவசியமாக இருக்கிறது. அருமையானவர்களே, மத்தேயு சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். அதற்குள்ளாக படகு நடுக்கடலிலே சேர்ந்து எதிர்காற்றாய் இருந்தபடினால் அலைகளினால் அலைவுபட்டது. அதற்குள்ளாக, பொதுவாக எப்பொழுது நான் சொல்லுவோம் அதற்குள்ளாக என்று? இங்கிருந்து ஒருவர் போகிறார், பாஸ்டர் நான் வருகிறேன் சொல்லி போகிறார். நான் இன்னொருவரை பார்த்து அவரை கூப்பிடுங்கள் என்கிறேன். அவர் சொல்லுகிறார், அதற்குள்ளாக அவர் சில்கில் போய்விட்டார். அப்படியானால் வழக்கத்தை விட, எதிர்பார்க்கிறதை விட அவர் வேகமாக சென்று விட்டார். இங்கேயும் வேகமாக கப்பல் வந்து விட்டது. அப்படியானால் எளிதான பிரயாணம்,
வெறு சுமூகமாக வந்துவிட்டது. ஆரம்பம் அப்படி இருக்கலாம் சகோதரனே, ஆரம்பம் அப்படி இருக்கலாம். மிக எளிதாகவே காரியங்கள் நடக்கின்றன. எல்லாமே நமக்கு அனுகூலமாகவே நடந்து வருகிறது. ஆண்டவர் நம் கூட இருப்பதனால் ஆரம்ப நாட்கள் அனுகூலமாக இருக்கின்றன. திடீரென்று நமக்கு பிரச்சனை வந்து விடுகிறது. ஆரம்பத்தை சந்தேகப்படாதீர்கள். நான் வந்ததே தப்பு, அவரை கேட்டு நான் பிரயாணம் பண்ணினது தவறு என்று எண்ணாதீர்கள் அருமையானவர்களே. நடுக்கடலில் பிரச்சனை வந்ததினாலே கடற்கரையில் ஆரம்பித்தது தவறல்ல. உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனை வருவதனாலே தொடக்கத்தை சந்தேகப்பட வேண்டாம். தொடக்கம் சில சமயத்தில் தவறாக இருக்கலாம். ஆனால் கர்த்தரே ஆரம்பித்த காரியங்கள் துவக்கத்தில் தவறாயிராது. ஆகையினாலே போங்கள் என்று சொன்னவர் அவர்தானே. ஆகையினால் வழியிலே பிரச்சனை வந்த உடனேயே துவக்கத்தை சந்தேகப்பட்டு அதிலே நீங்கள் மனதை செலுத்தக்கூடாது. ஆம், நான் என்னுடைய இப்படி பிரச்சனை வந்ததினாலே இந்த கடல் பிரயாணமே தவறு. இயேசு சொல்லி நாம் புறப்பட்டிருக்க கூடாது. அவரோடு சேர்ந்து மலைக்கு போயிருக்க வேண்டும். நாம் தெரியாமல் வந்து விட்டோம். இப்படி சந்தேகப்படக்கூடாது அருமையானவர்களே. ஆரம்பத்தில் அருமையாக இருக்கும்போது ஹல்லேலூயா என்று பாடிக்கொண்டு வந்திருப்பார்கள். இப்பொழுது நடுக்கடலில் பிரச்சனை வந்தது. அவள் யோசித்திருப்பார்கள், ஆரம்பத்திலே இருந்தால் திரும்பி போயிருப்போமே. நடுக்கடல் திரும்பி போவதற்கு எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரம்தான் மறு கரைக்கு போவதற்கு. முன்னேறியும் போக முடியாது, தொடங்கின இடத்துக்கு திரும்பவும் வர முடியாது. நெருக்கடியான நிலைமை. வாழ்க்கையை தொடரவும் முடியவில்லை, வேண்டாம் என்று முடிக்கவும் முடியவில்லை. கிராமத்தில் சொல்வார்கள் அல்லவா, விழுங்கவும் முடியவில்லை, மெல்லவும் முடியவில்லை, துப்பவும் முடியவில்லை என்று. அப்படி ஒரு நெருக்கடியான சூழ்நிலை. என்ன செய்வது என்று தெரிய முடியும். அதுதான் நடுக்கடல். என் பிரியமான சகோதரனே, சகோதரி, வாழ்க்கை பிரச்சனையில் இந்த கணவரோடு சேர்ந்து வாழ்வதா அல்லது விவாக ரத்து கூறி பிரிவதா? தொடர்ந்து வாழவும் முடியாது. சரி, விவாக ரத்து முடியாது, இந்த கல்யாணத்தை கேன்சல் பண்ண முடியாது. நடு பிரயாணத்தில் நின்றிருக்கிறது கப்பல். என்ன செய்வது? Look unto Jesus. இப்பொழுது கர்த்தருடைய சமூகத்தை தவிர இந்த நடுக்கடலில் உனக்கு உதவி செய்ய யாரும் இல்லை. நான் உதாரணமாக இதை சொல்கிறேன். மற்றபடி உங்கள் வாழ்க்கையிலே பலவிதமான நெருக்கங்கள் இருக்கும். நடுக்கடல். இந்த வேலையில் தொடர்ந்து இருக்கவும் முடியவில்லை, இந்த வேலையை ரிசைன் பண்ணவும் முடியவில்லை. இப்படி பல நெருக்கங்கள் இருக்கும். இந்த குடும்பத்தில் நீடிக்கவும் முடியவில்லை, இந்த குடும்பத்தை விட்டு போகவும் முடியவில்லை. பல நெருக்கங்கள். செய்ய வேண்டிய வேலை என்ன? முடிவுக்கு வராதீர்கள். கர்த்தரிடத்தில் உங்கள் முடிவை தேடுங்கள். அவர் சமூகத்திலே சொல்லுங்கள். அருமையானவர்களே, ஏன் கர்த்தர் அந்த நெருக்கத்தை அனுமதித்திருக்கிறார்? ஜெபமில்லாத உன் குடும்ப வாழ்க்கையிலே நீ தேவ வல்லமையை காண வேண்டும் என்பதற்காகவே இந்த பிரச்சனையை கர்த்தர் அனுமதித்தார். தேவனை தேடாத குடும்பங்களிலே கடும் பிரச்சனைகளை கர்த்தர் உண்டாக்கி தேவ கரத்தை அறிந்து கொள்ளும்படியாக பல காரியங்களை கர்த்தர் அனுமதிக்கிறார். என் பிரியமான சகோதரனே, சகோதரியே, உங்கள் பிரச்சனைகள் என்னவென்று எனக்கு தெரியாது. ஆனால் ஆவியான சொல்வதை கேளுங்கள் அருமையானவர்களே. நெருக்கமான நேரம். இக்கரைக்கும் வர முடியவில்லை, மறுகரைக்கும் போக முடியவில்லை. நடுக்கடல். எதுவுமே செய்ய முடியாத நிலைமை. ஆகையா என் கண்கள் உண்மையே நோக்கி கொண்டிருக்கின்றன. அப்படி செய்வீர்கள் அருமையானவர்களே. கர்த்தரையை நோக்கி பாருங்கள். அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசமடைந்தன என்று வேதம் சொல்கிறது. அருமையானவர்களே, இப்போது சீஷர்கள் நடுக்கடலில் இருக்கிறார்கள். அவர்களுக்குள்ளே பேசிக்கொள்வார்கள். கற்பனையாகவும் நாம் பார்க்க வேண்டும் வேதத்தை. பேதுரு, அந்திரேயா, யோவான், யாக்கோபெல்லாம் பேசுவார். பார்த்தாயா, நம்மை இப்படி அனுப்பிவிட்டு அவர் எவ்வளவு பத்திரமாக போய் மலையில் உட்கார்ந்துருக்கிறார். அங்கே அங்கே அலை உண்டா, காற்று உண்டா? பத்திரமாக கர்த்தர் இருக்கிறார்.
நம்மை குறித்து அவர் கவலைப்படுவது இல்லை. இன்றைக்கு மனிதர்களுடைய எண்ணம், பிரச்சனை வந்ததும் கர்த்தர் என்னை கவனிக்கிறதில்லை, அவர் என்னை விசாரிக்கிறது இல்லை, இதையெல்லாம் அவர் பொருட்டாக எண்ணுகிறது இல்லை என்பதுதான். பிரியமானவர்களே, இவர்களை மறந்து அவர் இல்லை. He was enjoying the fellowship with his eternal Father. அவர் பிதாவின் சமூகத்தில் சந்தோஷமாய் அமர்ந்து பிதாவோடு உறவாடி கொண்டிருக்கிறார். அதே சமயத்திலே அவருடைய ஆத்துமாவின் கண்கள், சரீர கண்கள் அல்ல, சரீர கண்கள் அவ்வளவு தூரம் பார்க்க முடியாது. நம்மை போல அவர் பாவ சாயலாக இருக்கிறவர், பாவ சரீர சாயலாக இருக்கிறவர். ஆகவே அவருடைய கண்கள் அல்ல, அவருடைய ஆவிக்குரிய கண்கள் பார்க்கின்றன. மார்க்கு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 48ஆம் வசனம். அப்பொழுது காற்று அவர்களுக்கு எதிராக இருந்தபடியினால் அவர்கள் தண்டு வலிக்கிறதினால் வருத்தம் அடைகிறதை அவர் கண்டு, என் பிரியமான சகோதரனே சகோதரியே, நேற்று இரவு நீ படுக்கையில் அமர்ந்து நான் ஆராதித்து என்ன பயனை கண்டேன், ஜெபித்து எனக்கு என்ன கிடைத்தது, வருத்தமும் சஞ்சலத்தை தவிர என் வாழ்க்கையிலே எனக்கு கிடைத்தது என்ன, வாட்டமும் சங்கடமும் எதிர்ப்பும் ஏமாற்றமும் எனக்கு பரிசாக கிடைத்ததை தவிர என் வாழ்க்கையில் நான் எந்த நன்மையை கண்டேன்? என் கர்த்தரே, ஏன் என்னை மறந்தீர்? என் குடும்பத்தை ஏன் மறந்தீர் ஆண்டவரே? என் கண்ணீரின் ஜெபத்தை நீர் ஏன் கேட்கிறதில்லை என்று நீ அங்கலாய்த்ததை தேவன் கேட்டிருக்கிறார். உன் கண்ணீர் அவருக்கு மறைவானது அல்ல. நீ மனம் கசந்து அழுததை அவர் கண்டார். மலை உச்சியிலிருந்து சீஷர்கள் தண்டு வலிக்கிறதை, கஷ்டப்படுவதை கண்ட தேவன் உன் மன வருத்தத்தின் ஆழத்தையும் காண்கிற தேவன், உன் சஞ்சலங்களை காணுகிற தேவன். நிச்சயமாகவே அந்த மலை உச்சியிலிருந்து அவளை கண்ட தேவன் உன் வருத்தங்களையும் பார்க்கிறார். விசுவாசிக்கிறாயா? என்னுடைய எல்லா காரியங்களையும் என் கர்த்தருக்கு தெரியும். மத்தேயு 14:23 வாசியுங்கள். அவர் ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு தனித்து ஜெபம் பண்ண ஒரு மலையின் மேல் ஏறி சாயங்காலமான போது அங்கே தனிமையாய் இருந்தார். அவன் தனிமையாக பிதாவோடு இருந்த போதிலும் அவர் ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கும் பொழுது அவருடைய ஜெபத்திலே அவர் கண்ட காட்சி, தம்முடைய சீஷர்கள் வருத்தப்படுகிறதை கண்டார்கள். பிரியமானவர்களே, நீங்கள் ஜெபம் பண்ணும்போது பிரச்சனையுடைய பதிலை பார்க்கிறீர்களா? நீங்கள் ஜெபம் பண்ணும்போது மற்றவருடைய துயரங்களை உங்களாலே பார்க்க முடிகிறதா? நீங்கள் ஜெபம் பண்ணும்போது தரிசனங்களை காணும்படியாக உங்கள் மனக்கண்கள் திறந்திருக்கிறதா? அது மந்திரமோடு ஜெபித்துக் கொண்டிருக்கிறீர்களா? சோத்திரம் 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 என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறீர்களா? உதட்டுக்கும் இருதயத்துக்கும் தொடர்பற்ற ஜெபமா? என் பிரியமான சபையே, தரிசனம் இல்லாத ஜெபம் பண்ணாதே, தேவனை பார்க்காம ஜெபம் பண்ணாதே, கர்த்தருடைய சமூகத்தை உணராமல் ஜெபம் பண்ணாதே. அப்போது தேவன் உனக்கு ரகசியங்களை வெளிப்படுத்துவார். உன் எதிர்காலத்தை குறித்து கர்த்தர் உனக்கு சொல்லுவார். நீ அங்கும் இங்குமாக தீர்க்க தரிசனத்துக்கு அலையாதே. கடிதம் எழுதி எந்த ஊழியருக்கும் எழுதாதே. உன் வீட்டிலே கர்த்தர் காத்திருக்கிறார் உனக்கு பதில் தருவதற்கு. ஆகையினால் தேவ சமூகத்தில் காத்திரு, கர்த்தர் உனக்கு பதில் தருவார். அருமையானவர்களே, இங்கு நான் கடந்த வாரமே சொன்னேன், அவர் sorrows are much felt in heaven. நம்முடைய வருத்தங்கள் பரலோகத்தில் அதிகமாக உணரப்படுகின்றன. மலை உச்சியிலிருந்து கர்த்தர் நம்முடைய வருத்தங்களை பார்க்கிறார். பிரியமானவர்களே, நம்முடைய மனக்கண்களுக்கு இயேசு தெரிகிறாரா? அவருடைய மனக்கண்களுக்கு தெரிந்தது. அவருடைய ஆத்மாவின் கண்களுக்கு அவள் படுகிற பாடுகள் தெரிந்தன. நம்மை போல ஒரு மனிதராக இருக்கும் பொழுது ஆவியிலே நிறைந்து அதை பார்த்தார். கடவுளாக அதை பார்க்கவில்லை. அவர் செய்த எல்லா காரியமே பரிசுத்த ஆவியின் வல்லமையினாலே தான் செய்திருக்கிறார். தேவன் என்று சில காரியத்தை செய்தாலும் பெரும்பாலும் அவர் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தினாலே தான் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தார். இங்கேயும் ஜெபித்து தான் அவர் பார்த்தார். சீஷர்கள் வருத்தப்படுகிறார்கள். நீங்கள் ஜெபித்த உங்கள் மனக்கண்கள் திறக்கப்படும். நீங்கள் இயேசுவை காண்பீர்கள். இயேசு ஜெபித்து நம்மை கண்டார்.
அவர் மனிதனாக இருக்கும் பொழுது நாம் மனிதராகவே இருக்கிறோம். நாம் ஜெபித்து இயேசுவை காண வேண்டும். அருமையானவர்களே, பிரகாஷ் உங்களுக்கு பதிலாக நான் சொல்கிறேன், ஆமென். இதுதான் நீங்கள் ஜெபத்திலே பெற்றுக்கொள்ள வேண்டிய முக்கியமான காரியம். இப்போது கடல் கொந்தளிக்கிறது, அங்கும் இங்கும் பார்க்கிறார்கள், சாக போகிறமே என்ற ஒரு பயம். தூரத்திலே ஒரு காட்சி. மத்தேயு சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். இரவின் 4ஆம் ஜாமத்திலே இயேசு கடலின் மேல் நடந்து அவர்களிடத்திற்கு வந்தார். ஆம், காலை மணி 3. இன்னும் கொஞ்ச நேரத்தில் பொழுது விடிய போகிறது. 4ஆம் ஜாமம். யாரோ ஒருவர் நடந்து வருகிறார். ஆவியானவர் நமக்கு சொல்கிறார் இயேசு கடந்து வந்தார் என்று. ஆனால் சீசர்களுக்கு தெரியாது. சீசர்கள் தான் இதை நமக்கு எழுதி வைத்திருக்கிறார்கள். ஆனால் அன்றைக்கு தெரியாது. இயேசுதான் கடல் மேல் நடந்து வருகிறார் என்று தெரியாது. ஏன் தெரியாது? கடல் மேல் இயேசு நடக்க முடியாது என்றல்ல, அவள் இயேசுவை எதிர்பார்க்கவே இல்லை. தங்களுக்கு உதவி செய்ய இயேசு வருவார் என்று எதிர்பார்க்கவே இல்லை. பிரியமானவர்களே, I ask you a critical question now. உங்களிடத்தில் ஒரு நெருக்கடியான ஒரு கேள்வியை கேட்கிறேன். 1 மணி நேரம் நீங்கள் வீட்டு பிரச்சனையை பேசுகிறீர்கள். Have you ever uttered a single word about Jesus? இந்த பிரச்சனையிலே இயேசு என்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்தி இருப்பீர்களா? இயேசு என்ன செய்வார் என்பதை குறித்து உங்கள் வாயிலிருந்து ஒரு வார்த்தை வந்ததுண்டா? நம்முடைய ஆலோசனைகளையே சொல்கிறோம். ஏன் என்றால் நாம் இயேசுவை எதிர்பார்ப்பதில்லை. நம்முடைய வீட்டு பிரச்சனையை இயேசு தீர்ப்பார் என்று நாம் எதிர்பார்க்காதனாலே யூ யூஸ் அவர் இன்டெலிஜென்ஸ் ஒன்லி. நம்முடைய மூளையை மாத்திரமே பயன்படுத்துகிறோம். பிரியமானவர்களே, எந்த பிரச்சனையிலும் நீங்கள் மனிதருடைய பாகம் ஒன்று பார்க்க வேண்டும், அடுத்த பக்கம் கர்த்தர் என்ன சொல்கிறார். இதை கர்த்தர் என்ன சொல்கிறார் என்பதை நீங்கள் கேட்காமலேயே நீங்கள் ஆலோசனை சொல்லிக் கொண்டே போவீர்களானால், அல்லது நீங்கள் ஆலோசனையை தேடிக்கொண்டே இருப்பீர்களானால் அது சரியான முடிவுக்கு வராது. ஆகையினால் இவர்கள் இந்த கடல் அலைகளுக்கு மத்தியிலே இயேசுவை தேடி இருந்தால் வருகிறவர் இயேசுவாய் இருக்கக்கூடுமோ என்று அவள் எண்ணி இருக்க வேண்டும். எதிர்பார்க்கவே இல்லை இயேசுவை. இயேசு வருவார் என்று எதிர்பார்க்கவே இல்லை. ஆனால் இயேசு தண்ணீர் மேல் நடந்து வருகிறார். பிரியமானவர்களை, கொஞ்சம் கற்பனை செய்து பாருங்கள். இயேசு தண்ணீர் மேல் நடந்து வராமல் மலையிலிருந்து பறந்து வருகிறார்னு வைத்துக்கொள்வோம். இயேசு அங்கிருந்து பறந்து வருகிறான்னு வைத்துக்கொள். வேதத்தில் இப்படி எழுதியிருக்கிற வைத்துக்கொள்வோம். நான் அதை அவராலே பறந்து வர முடியுமா? முடியாதா? முடியும். அப்படி பறந்து வந்தால் அது என்ன? அன்நேச்சுரல். ஒரு மனிதன் பறந்து வருகிற வழியை ஆண்டவர் தேடவில்லை. கடல் மேல் நடந்து வந்தது நேச்சுரலா? இல்லை. அன்நேச்சுரலா? இல்லை. சூப்பர் நேச்சுரல். இயற்கைக்கு மேற்பட்டு கர்த்தர் கிரியை செய்வார். இயற்கைக்கு எதிராக செயல்படவே மாட்டார். A man can walk on water. A man cannot fly. ஆகவே மனிதன் தண்ணீர் மேல் நடக்க முடியும். ஆக இயற்கைக்கு மேலாக கர்த்தர் நடந்தார். இந்த வார்த்தையில் நீங்கள் அதிக தர்க்கத்துக்குள் போக வேண்டாம். ஆனால் ஏனென்றால் உங்களுக்கு ஆவியானவர் உங்களுக்கு சொல்வாராக சரியாக. பிரியமானவர்களே, இயற்கைக்கு மேலாக கர்த்தர் கிரியை செய்ய வல்லவர். இயற்கைக்கு எதிராக செய்யமா. 2 அப்பத்தை 5000 பேருக்கு கொடுத்தார். ஒரே ஒரு இயற்கை விதிதான். ஒரு கோதுமையிலே 100 கோதுமைகள். அதே விதியின்படியே அப்பம் 100ஆக மாற்று. இயற்கை விதிகளை கர்த்தர் அவர் பயன்படுத்துகிறார். ஆகவே பிரியமானவர்களே, இந்த இடத்திலே அவர் தண்ணீர் மீது நடந்து வந்தது இயற்கை. ஆனால் அவர்களாலே நம்ப முடியவில்லை. அவள் என்ன சொல்கிறார் வாசிங்க. கடல் மேல் நடந்து வந்ததை கண்டு அவர் கடலின் மேல் நடக்கிறதை கண்டு கலக்கமடைந்து ஆவேசம் என்று சொல்லி பயத்தினால் அலறினார்கள். இயேசுவை கண்டு என்ன செய்தார்கள்? அலறினார்கள். எவ்வளவு பரிதாபமான சீசர்கள் பார்த்தீர்களா? அப்பா என்று கேட்டதும் அலறினேன் என்றால் என்ன அர்த்தம்?
இயேசு வரும்போது அலறினார்கள். என்னவென்றால் அவரை யார் என்று எண்ணினார்கள்? ஆவேசம்னா யாருக்கு வழங்கும்? நமக்கு தான் ஆவேசம் வருது அடிக்கடி. பிசாசு 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 என்று எண்ணினார்கள். யாரை? இயேசு. எவ்வளவு எவ்வளவு பிரகாசமான மனக்கண் பார்த்தீர்கள். இயேசுவை பார்த்து யார் என்று எண்ணினார்கள்? பிசாசு. இப்போ உங்கள் வீட்டுக்கு ஒருத்தர் வர்றாரு, யாருன்னு கேட்க, நான் தான். நீங்களா பிசாசுன்னு நினைச்சேன்னா எப்படி இருக்கும்? எப்படி அவர் எப்படி போவார் வீட்டை விட்டு? இயேசுவை பார்த்து என்னவென்று எண்ணினார்களா? பிசாசு என்று எண்ணினார்கள். ஏன் அப்படி? உலக நம்பிக்கை. என்ன நம்பிக்கை? கடற்கரையில் இப்படி கொந்தளிக்கும் போது அது மத்தியில் யார் வருவார்? பிசாசு வருவார். இதுதான் இன்னைக்கு நம்பிக்கை. ராத்திரி 12 மணிக்கு யார் சுத்திட்டு இருப்பானா? பிசாசு சுத்திட்டு இருப்பானா. விளக்கு அணைத்த பிறகு சாப்பிடக்கூடாதான். பிசாசு ஒரு வாங்கி சாப்பிட்டோம். சாப்பிட்டு போது பாவம், அதுக்கு அவ்வளவு பசி தானே கொடுங்க. இதெல்லாம் என்ன நம்பிக்கை அருமையானவர்களே? ஆகையினால் உலக நம்பிக்கைகள் சிக்கிக்கொள்ளாதீர்கள் அருமையானவர்களே. இந்த கர்த்தருடைய பிள்ளைகள் உலக நம்பிக்கையிலே சிக்கிக்கொள்ளக்கூடாது. எங்கள் சபை, நம்ம சபைக்கு ஹென்ரின்னு ஒரு போதகர் வந்தார். அவர் ஒரு சம்பவத்தை சொன்னார். என்ன சொன்னாரா? நாள் நட்சத்திரம்லாம் பார்க்கக்கூடாது. சில சமயத்தில் மணி அடித்தால் சில பேர் சரியான நேரம்னு சொல்லுவாங்க அப்படின்லாம் ஒரு மூட நம்பிக்கைகளெல்லாம் அவர் சொல்லிக்கிட்டே இருந்தார். ஆகவே கடைசியில் அவர் முடிக்கிறார், மூட நம்பிக்கைகளை நம்பக்கூடாது, கர்த்தருடைய வார்த்தையை தான் நீங்கள் நம்ப வேண்டும் சொல்லும்போது மணி 8 அடித்தது. உடனே அந்த விசுவாசி சொல்கிறார், தானும் மணி அடிக்க நீங்கள் சொன்னது சரிங்குது அப்படின்னார். பார்த்தீர்களா? இவ்வளவு விளக்கத்துக்கு பிறகும் எது போகலை? மூட நம்பிக்கை போகலை. அது போட்டு குத்தி சொலவுனால புடைத்தால் கூட போகாது. அப்படி ஊறி போய் இருக்கிறது. இந்த நாட்டில் அப்படி கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். அப்படி மூட நம்பிக்கைகளை ஏராளமாய் தந்திருக்கிறபடியினால் கிறிஸ்தவ மார்க்கத்துக்குள் வந்த பிறகும் நம்பிக்கை. இவர்களுக்கும் உலக நம்பிக்கை. இப்படி ஒரு பிசாசு நடமாடி கொண்டு, கடல் பிசாசு, மலை பிசாசு, நடுராத்திரி பிசாசு என்று, அமாவாசை பிசாசு. இப்போ அநேக பெந்தகோஸ்தே சபையில் அமாவாசை பிசாசு அலையுது. பிரியமானவர்களே, ஆகவே இந்த இப்படிப்பட்ட நம்பிக்கைகளுக்கெல்லாம் நீங்கள் விலகி இருக்க வேண்டும். அடுத்ததாக பாருங்கள், எப்படி அவருடைய இயேசுவை தெரியவில்லை. காரணம் என்ன? மூட நம்பிக்கை. யோவான் 20:15 வாசியுங்கள். யோவான் 20:15. அவரை தோட்டக்காரன் என்று எண்ணினாள் என்று அந்த வசனம் இருக்கிறது. போதும். அவரை தோட்டக்காரன் என்று எண்ணினார். இயேசு அங்கு நின்று கொண்டு ஏன் அழுகிறாய் என்று கேட்கிறார். உடனே மகதலேனா மரியாள் என்ன நினைக்கிறாள்? தோட்டக்காரன். ஏனென்றால் அவன் நின்றிருக்கிற இடம் தோட்டம். காலை நேரம். யார்தான் வருவார்கள் தோட்டத்துக்கு காலையிலே? தோட்டக்காரன். அறிவு வேலை செய்கிறது. அறிவு வேலை செய்யக்கூடாது நான் சொல்லவில்லை, பகுத்தறிவு அவசியம். ஆனால் கர்த்தரை தள்ளி அறிவை மாத்திரம் சார்ந்திருந்தால் இயேசுவை காண முடியாது. நீங்கள் அறிவை மாத்திரம் நம்பினால் ஆதாம் மண்ணிலே உண்டாக்கப்பட்டதை நீங்கள் நம்ப முடியாது. ஆகவே ஆதியாக 1ஆம் அதிகாரத்தை நம்ப முடியாதவர்களாக போய்விடுவோம். அறிவை மாத்திரம் சார்ந்திருக்காதீர்கள் அருமையானவர்களே. அறிவை மாத்திரம் சார்ந்திருந்த மகதலேனா மரியாளினாலே இயேசுவை கண்டுகொள்ள முடியவில்லை. யோவான் 21:4. அவர் இயேசு என்று சீஷர்கள் அறியாதிருந்தார்கள். காரணம் என்ன? பின்மாற்றம். பிரியமானவர்களே, நீங்கள் ஜெபம் பண்ணாமலும் வேதம் வாசிக்காமலும் இருப்பீர்களானால், கர்த்தர் என்னோடு பேசினார் என்று உங்களுக்கு ஒரு போதகர் சொன்னால் நீங்கள் என்ன சொல்வீர்கள்? அதெல்லாம் பேசியிருக்க மாட்டார், அதெல்லாம் பேசியிருக்க மாட்டார். இவராகவே நினைத்து கொண்டு சொல்கிறார். காரணம் என்ன? உனக்கு ஜெபம் இல்லை, நீ கர்த்தரோடு பேசி பழகவில்லை. ஆகையினால் அருமையானவர்களே, கர்த்தர் நம்மோடு பேசுகிறார். யாருக்கு தெரியும்? கர்த்தரோடு பழகிறவர்களுக்கு. ஆகவே பின்மாற்றத்தில் இருக்கிறவர்களுக்கு கர்த்தரை தெரியாது.
என் பிரியமான சகோதரனே சகோதரியே, நீங்கள் தொடர்ந்து வேதம் வாசிக்காமல் ஜெபம் பண்ணாமல் இருந்தீர்கள், வேதம் உங்களுக்கு அந்நியராய் தெரியும். நான் வேதத்தின் மகத்துவங்களை எழுதி கொடுத்தேன், அவர்கள் அதை அந்நிய காரியமாய் எண்ணினார்கள். ஏன் அந்நிய காரியமாய் எண்ணினார்கள்? அவர்களுக்கு பழக்கமில்லை. இயேசு வந்து நின்றார், அவரை அந்நியர் என்று எண்ணினார்கள். ஏன்? இப்போது பின்மாற்றம், அவருக்கு விரோதமான சிந்தனைகள், அதனாலே அவரை புரிந்து கொள்ள முடியவில்லை. இந்த 3 நிலைமையிலும் இயேசு நமக்கு தெரியாது. எந்த 3 நிலைமை? மூட நம்பிக்கையில் இருந்தால் அவரை தெரியாது, அடுத்ததாக அறிவை மாத்திரம் பயன்படுத்தினால் அவரை தெரியாது, பின்மாற்றத்தில் இருப்பவானால் அவரை தெரியாது. என் அருமையான சகோதரனே சகோதரியா, இந்த நாட்டிலே எத்தனையோ பேர், எவ்வளவோ அறிஞர்கள் எல்லாம் இருக்கிறார். சொலர்வல்லன் சோர்வில்லன் அவரை இகழ்வில்லன் யாருக்கும் அரிது என்று பெரிய அறிவு படைத்த எத்தனையோ மனிதர்கள் இருக்கிறார்கள். சக்கரவர்த்தி ராஜகோபாலாச்சாரியார், அறிஞர் அண்ணா, சிந்தனையாளர்கள் ஏராளம் பேர், இன்றைய முதலமைச்சர், இவர்கள் எல்லாம் மிகுந்த சிந்தனையாளர்கள் தான், அறிவாளிகள் தான். ஆனால் அறிவுக்கு எது தெரியவில்லை? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தெரியவில்லை. இவ்வளவு அறிவு பெற்றும் தேவனை அறிகிற அறிவு மாத்திரம் இல்லாதிருக்குமானால், அறிவை மாத்திரம் சார்ந்திருக்கின்ற ஜனங்கள் கர்த்தரை காணவே இல்லை. ஆனால் நம்மை போன்ற பாலகர்களுக்கு கர்த்தர் தம்மை வெளிப்படுத்தினார். அவர்களை போல அறிஞர்கள் அல்ல, ஆனால் நமக்கு கர்த்தர் வெளிப்படுத்தினார். நம்முடைய சின்ன அறிவினாலே அவரை ஏற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்தார். பிரியமானவர்களே, இவ்விதமாக இன்றைக்கு நம்முடைய பிரச்சனையிலே நமக்கு இயேசு தெரிகிறதா? அவர்களுக்கு இயேசுவே தெரியும், அந்த நாளிலே இயேசு தெரியவில்லை. இயேசுவை அவர்களுக்கு தெரியும், ஆனால் உயிர் தெழுந்தார் என்று தெரியாது. கடற்கரையில் நிற்பது இயேசுதான் என்று தெரியாது. உங்கள் வியாதியிலே உங்களை சுகமாக்க கர்த்தர் வந்திருக்கிறார் என்று உங்களுக்கு தெரியுமா? உங்கள் வேலை ஸ்தலத்திலே தாமதப்படுத்துவதை துரிதப்படுத்த இயேசு தூதர்களை அனுப்பியிருக்கிறார் என்பது உங்களுக்கு தெரியுமா? உங்கள் பிரயாணத்தில் தேவ தூதர்கள் கூடவே வருகிறார்கள் என்பது உங்களுக்கு தெரியுமா? நீங்கள் உங்கள் பிள்ளைக்காக காலை ஜெபம் பண்ணினீர்களே, உங்கள் மகள் வெளிநாட்டில் இருக்கலாம், காலையில் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது தேவ தூதர்கள் உங்கள் பிள்ளைகளோடு போகிறாள் என்பது உங்களுக்கு தெரியுமா? பிரியமானவர்களே, இதெல்லாம் தெரிய வேண்டும். இதுதான் விசுவாச கண்கள். அது இல்லாததினாலே அவளுக்கு ஒன்றுமே தெரியவில்லை. இயேசுவை சூழ்நிலைகளிலே பார்க்காத மிக மிக பரிதாபம். இயேசுவை யாரென்று அறிந்தும் வாழ்க்கை நெருக்கடியிலே மறந்து போவது மிக பரிதாபமான காரியம். இப்பொழுது நடுக்கடலில் இயேசுவை மறந்தார்கள், நெருக்கடியில் இயேசுவை மறந்து போனார்கள். பிரியமானவர்கள், இப்போது இயேசு தன்னை வெளிப்படுத்துகிறார். வாசியுங்கள். இப்போது இயேசுவின் சத்தம் கேட்கிறது. எல்லாருக்கும் தெரிந்து விட்டது இது இயேசுதான் என்று. தோற்றம் அவளுக்கு விளங்கவில்லை, அவன் நடக்கிற வல்லமை அவளுக்கு விளங்கவில்லை, அந்த சத்தம் விளங்குகிறது. ஈசாக்குக்கு அன்றைக்கு மோப்பம் விளங்கவில்லை, தொடு உணர்ச்சி விளங்கவில்லை, ருசி பார்த்தும் புரியவில்லை. சத்தமோ யாக்கோவின் சத்தம். அவன் காது தெளிவாக கேட்டது. என் பிரியமான சகோதரனே சகோதரியே, நெருக்கமான நேரத்தில் உனக்கு உதவி செய்வது உன் காதுதான். நீ கேட்கிற வசனங்கள் உன் நெருக்கடியிலே உனக்கு உதவி செய்யும். ஆகையினால் உன் காதுகள் விருத்த சேதனம் அடைந்து வேத வசனத்தை தெளிவாக கேட்பதாக. நீ கேட்கிற வசனங்கள் உனக்கு ஆபத்து காலத்தில் உனக்கு நல்ல தரிசனங்களை தரும், உனக்கு நல்ல வெளிப்பாட்டை தரும். ஆகையினாலே கர்த்தருடைய வசனத்தையே நீ சார்ந்து. தீர்க்க தரிசனங்கள் புரியாமல் இருக்கலாம், வெளிப்பாடுகள் உனக்கு விளங்காமல் இருக்கலாம், வேதம் உனக்கு விளங்கும். ஆகையினால் எப்போதும் வேதத்தின் சத்தத்தை கேள், கர்த்தருடைய வார்த்தையின்படி நடங்கள். அது உங்களுக்கு பெரிய ஆசீர்வாதமாக இருக்கும். அருமையானவர்களே, தரிசனம் கண்டேன், தீர்க்க தரிசனம் சொன்னார்கள், அப்படியே ஓடிக்கொண்டிராதீர்கள். வாட் டஸ் த பைபிள் சே? வேதம் என்ன சொல்கிறது?
என் கர்த்தர் என்னிடத்தில் என்ன சொல்லுகிறார் என்பதை கவனியுங்கள் அருமையானவர்களே. அவர்கள் இப்போ தெரிந்து கொண்டார்கள், this is the voice of Jesus. இது இயேசுவின் சத்தம், பயங்கர அலையின் சத்தம், கோரமான கடல் சத்தம், காற்றின் சத்தம், அதற்கு மத்தியிலே ஒரு சத்தம், நான் தான் இயேசுவின் சத்தம். இந்த சத்தத்தை கேட்கிறீர்களா? பிள்ளைக்கு ஜுரம் அதிகரித்துக் கொண்டே போகிறது. ஜுரம் விட்டபாடு இல்லை, நாட்கள் ஓடுகின்றன. அங்கு ஒரு சத்தம் கேட்கிறதா? இந்த படுக்கையிலே நான் தான் இருக்கிறேன், இந்த வியாதிக்கு பின்னால் நான் தான் இருக்கிறேன். ஒரு பிரச்சனை உன் மனதை இன்றைக்கு வாட்டுகிறது, தாமதமாகிறது, எதிரடையாய்விடுமோ, அது வராமல் போகுமோ, அது நடக்காதோ. இப்போது சத்தம் கேட்கிறது, இந்த பிரச்சனைக்கு பின்னே இருப்பது நான் தான். விசுவாசியுங்கள், கர்த்தர் அதை செய்து முடிப்பார், கர்த்தர் அதை நிறைவேற்றுவார். தேவன் வல்லமை உள்ளவர். நான் தான் இந்த சத்தத்தை கேளுங்கள், அப்போது நீங்கள் தைரியமாக இருப்பீர்கள். காற்றும் கடலும் பொங்கி எழும்போது, காற்றும் கடலும் பொங்கி எழும்போது நான் தான் என்பது ஒரு சத்தத்தை நீங்கள் கேட்க வேண்டும் அருமையானவர்களே. இங்கு அந்த சத்தத்தை கேட்ட பிறகு அவருடைய இருதயமானது மிகுந்த சந்தோஷம் அடைந்தது. ஆண்டவர் வந்து விட்டார், இயேசு வந்து விட்டார் என்று ஒரு சந்தோஷம். அருமையானவர்களே, ஆண்டவர் எதற்காக வந்தார்? அந்த புயலை அமர்த்தத்தான் வந்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் இயேசு எதற்கு வந்திருக்கிறார்? பிரச்சனையை தீர்ப்பதற்கு தான் வந்திருக்கிறார். விசுவாசிக்கிறீர்களா? கர்த்தர் இந்த வாரம் உங்கள் வீட்டுக்குள் வருவோம், இப்பொழுது வருகிறார். விசுவாசிக்கிறீர்களா? பிரச்சனையை தீர்ப்பார் என்று விசுவாசிக்கிறீர்களா? ரெண்டு வித புயல்கள் இருக்கின்றன. இந்த ஸ்டார்ம் ஆஃப் கரெக்ஷன், த ஸ்டார்ம் ஆஃப் பெர்ஃபெக்ஷன். நம்மை திருத்துகிற புயல், நம்மை உருவாக்குகிற புயல். ரெண்டு புயல்கள் வாழ்க்கையில் இருக்கிறது அருமையானவர்களே. எனக்கு உபத்திரவங்கள் பட்டது நல்லது, அதனாலே உமது பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன். இதுதான் கரெக்ஷன். என் வாழ்க்கையில் நெருக்கங்கள் வந்தது நல்லது, அதனாலே உமது பிரமாணத்தை கற்றுக்கொண்டேன். பிரியமானவர்களே, 1966ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 7ஆம் தேதி நான் வெளிநாட்டுக்கு போவதற்காக என்னுடைய 28வது வயதிலே பாலம் ஏர்போர்ட்டில் நின்று கொண்டிருக்கும் பொழுது எனக்கு பிரயாணம் தாமதப்பட்டு விட்டது. ஒரு வாரம் எனக்கு மிகுந்த எரிச்சல். டெல்லி நகரத்திலே, புரியாத நகரத்திலே போய், முன்பில் தெரியாத நகரத்திலே 7 நாட்கள் எப்படி இருப்பது? உடனே 7ஆம் தேதி புறப்பட்டு 8ஆம் தேதி காலையிலே எத்தியோப்பியாவில் இருக்க வேண்டிய நான் டெல்லி நகரத்தில் இருக்க வேண்டியதாயிற்று என்று வருத்தமும் சஞ்சலம். ஆனால் அந்த நெருக்கடிக்கு மத்தியிலே தேவன் தமது தாசனை, இலங்கை பெந்தகோஸ்தே சபையை சார்ந்த ஒரு போதகரை அனுப்பி என்னை ரட்சிப்பில் நடத்தி, காலமெல்லாம் கர்த்தரோடு போராடி நின்ற வாலிபனாக என்னை முழுக்கு ஞானஸ்தானம் எடுத்து, என்னுடைய அகங்காரம், என்னுடைய எதிர் வல்லமைகள், என்னுடைய மூளை அறிவினாலே உண்டான சகலத்தையும் தகர்த்து என்னை தேவ பிள்ளையாக அன்றைக்கு மாற்றினார். அந்த நெருக்கம்தான் என்னை உருவாக்கி தேவனுக்குள் நடத்திற்று. ஆம் பிரியமானவர்களே, உபத்திரவப்பட்டது நல்லது, அதனாலே பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன். அன்றைக்கு ஏர்போர்ட்டில் எனக்கு புயல் வீசினது போல் இருந்தது. என் பிரயாணம் தடைபட்டு விட்டதே, இனி எப்படி போவது என்று. ஆனால் என் ஆவிக்குரிய பிரயாணத்தை தொடங்குவதற்கு இந்த உலகத்தில் ஒரு பிரயாணத்தை கர்த்தர் நிறுத்தினார். நல்லது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆம் பிரியமானவர்களே, ஆகையினாலே புயல்கள் வருவது நம்மை திருத்துவதற்கு, நம்மை உருவாக்குவதற்கு. ஆக இந்த 2 காரணத்துக்காக புயல்கள் வரும் அருமையானவர்களே. இப்போது பாருங்கள், முந்தின புயலிலே இயேசு அவளோடு இருந்தார், இந்த புயலிலே இயேசு அவளோடு இல்லை. 2 காரியத்தை அவர் சொல்லிக் கொடுக்கிறார். சரீரப்பிரகாரமாக கூட இருந்தாலும் சரி, சரீரப்பிரகாரமாக இல்லாவிட்டாலும் சரி, தேவன் கிரியை செய்ய வல்லமை உள்ளவர். இன்றைக்கு நாம் எண்ணுகிறோம், யோவானை போல நாம் இயேசுடைய மார்பில் போய் சாஞ்சிருக்கலாமே அப்படின்னு. எப்பவுமே எங்கேயுமே சாஞ்சிருக்கத்தான் பிரியமாக இருக்கு. இயேசு மார்பில் யாரும் சாய முடியாது, அது வேறு விளக்கம். சரி இருக்கட்டும்.
அருமையானவர்களே, ஆகையினால் அன்றைக்கு இயேசுவை தன் கண்களினால் கண்டவர்களை விட ஆவியினாலே பார்த்த நாம் பாக்கியவான்கள். வேதம் சொல்கிறது, தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நட, காணாமல் என்னை விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று கர்த்தர் எழுதினார். ஆம் பிரியமானவர்களே, இப்போது பாருங்கள், இயேசு இந்த பாடத்தை கற்றுக் கொடுக்கிறார். நான் உங்களோடு இல்லாவிட்டாலும், சரீரப்பிரகாரமாக இல்லாவிட்டாலும், நீங்கள் என்னை நம்ப வேண்டும். வருங்காலத்திலே ஒரு பரத்துக்கு, இன்றைக்கு மலைக்கு ஏறி போன அவர் மலைக்கு ஏறி போனதையே அவளால் தாங்கிக் கொள்ள முடியாவிட்டால் பரத்துக்கு ஏறி போனதை எப்படி தாங்கிக் கொள்வார்கள்? இப்போது கொஞ்ச நேரம் மலையிலே ஏறி உட்கார்ந்தது, அந்த ஆப்சன்ஸையே இவளால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. How they would tolerate the absence when he would go up into heaven. அவர் பரலோக ராஜ்யத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட அந்த இதை எப்படி சகிப்பார்கள்? அதை கற்றுக் கொடுப்பதற்குத்தான் இப்போது இப்படி அனுப்புகிறார். பிரியமானவர்களே, ஆகிய இன்றைக்கு சில பேர் ஜெபம், ஆண்டவரே ஒரு தரிசனமாவது கொடுக்கக்கூடாது, எனக்கு ராத்திரி ஒரு தரிசனத்தில் வரும். நல்ல ஜெபம், நல்ல யோசனையோடு படுப்பாங்க. அங்கே ஆண்டவர் ராத்திரி வந்து உன்னை கூப்பிடுவார், என் செல்லமே அப்படின்னு. நீ இந்த பாப்பா தரிசனத்தில் ப்ளூ கலர், ரெட் கலர் எல்லாம் போட்டு ஆண்டவர். காரணம் என்ன? ராத்திரி போகிறாமல் வேற ஒரு சீரியல் பார்த்தேன், அதனால தான் உன்னை செல்லமேன்னு கூப்பிட்டுருக்காரு. அதனால தான் உனக்கு கலர் கலராக தெரியுது. யார்? இயேசு கிறிஸ்து. தரிசனத்தை நம்பாதே, கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு தரிசனம் தரிசனம் என்று அடையக்கூடாது. அருமையான, ஆகவே இந்த நாளில் அருமையான இவர்களுக்கு கூட இல்லாவிட்டாலும் கர்த்தர் தனக்கு உதவி செய்வார் என்பதை சொல்லும். இப்போது பாருங்கள், ஆண்டவர் அங்கு ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறார். அவர் ஜெபம் பண்ணியதினாலே தான் இந்த படகு கவிழ்ந்து விடவில்லை. அவர் ஜெபம் பண்ணாவிட்டால் இது கவிழ்ந்திருக்குமே. ஆகையினால் கஷ்டமான நேரத்தில் ஆண்டவர் ஜெபம் பண்ணுகிறார். என் சீசர்களை இப்போது பிதாவே காப்பாற்றும் என்று அவர் ஜெபம் பண்ணுகிறார். நமக்காக எப்போதும் பரிந்து பேசுகிற கர்த்தர். பரிந்து பேசுங்கள். வீட்டில் தகப்பனார் அடிக்க போவார், உன்னை தாய் விட்டுருங்க, பாவம் அவன் ஒரு பாடத்தில் தான் ஃபெயிலு, நீங்கள் சின்ன பிள்ளையில் 4 ஃபெயில் ஆகிட்டீங்களே, விட்டுருங்க. அதெல்லாம் பரிந்து பேசுவது. இயேசுவின் இரத்தம் பேசுகிறது. அவன் மன்னிக்கப்பட்டவன், அவன் என் பிள்ளை என்று இரத்தம் பேசுகிறது. அதுதான் பரிந்து பேசுகிறது. ஆம் பிரியமானவர்களே, ஆகையினால் ஆண்டவர் நமக்காக ஜெபம் பண்ணுகிறவராக இருக்கிறார். இப்போது எல்லாரும் அமைதியாக இருக்காங்க. ஆனால் ஒருத்தரால் அமைதியாக இருக்க முடியாது. யாரால? பேதுருவால். அவர் மெல்ல வாய் திறக்கார். 14ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே, நீரே ஆனால் நான் ஜலத்தின் மேல் நடந்து உம்மிடத்திலே வர கட்டளையிடும் என்றான். நீரே ஆனால் என்றால் சந்தேகப்பட்டார்னு சிலர் சொல்லுறாங்க. அது அவங்க இஷ்டம், அதை நம்ம மறுப்பு சொல்ல முடியாது. அது அவர்களுக்கு அப்படி புரிகிறது, எனக்கு அப்படி தெரியவில்லை. ஒரு நிபந்தனை, நீராய் இருந்தால் நான் ஒரு காரியம் செய்ய வேண்டும் என்று கேட்கிறேன். நீரே ஆனால் ஒரு கண்டிஷன். ஆண்டவரே, நீ நான் தான் சொல்கிறேனே, நீரே ஆனால் எனக்கு ஒன்று செய்யும். என்ன செய்ய வேண்டும்? நீரே ஆனால் நான் ஜலத்தின் மேல் நடந்து வர எனக்கு கட்டளையிடும். நான் ஜலத்தின் மேல் நடந்து வர கட்டளையிடும். அருமையானவர்களே, எல்லாரும் கடலை கடந்து போக விரும்புகிறாங்க. இந்த கடலை கடந்து போகணும். இவர் மாத்திரம் என்ன விரும்புகிறாரு? கடல்ல நடந்து வர விரும்புகிறார். கடல் மேல் நடக்கணுமா? சுற்றி இருக்கிற ஜனங்கள், அவங்க எத்தனை ஜனங்கள்லாம் என்ன சொல்லியிருப்பாங்க? பேதுரு, நீ சும்மா இருக்க மாட்டியா? இப்போவே 4 ஜாமம் கடந்து போச்சு, ஏற்கனவே டயர்டாக இருக்கும், கொண்டு வந்த அப்பமெல்லாம் முடிஞ்சு போச்சு, பாதி கடல்லே விழுந்துட்டுது, இன்னும் சாப்பிட்டதெல்லாம் இந்த குழுக்கல்லே செமிச்சிட்டுது. ஆகவே சீக்கிரம் போய் அங்கே சாப்பிடுவோம்னா நீ கடலில் நடக்க போறியா? எக்ஸசைஸ் எல்லாம் பிறகு செய்யலாம், இப்போ போட்டு அப்படி தானே நான் அப்படி தான் சொல்லியிருப்பேன். பேசாமல் இருப்பா, பசி ஆழ வந்தது. அல்லது அவர் ஏதாவது பிரசங்கம் பண்ண தொடங்கிடுவார். இவர் மாதிரி இப்போ பிரசங்கமே நீண்டுகிட்டு போகுது, சீக்கிரம் முடிக்கணும் அப்படின்னு அவங்களுக்கு எரிச்சல் வந்திருக்கும். தண்ணீர் மேல் நடக்க போகிறான் பாருங்கள். நீரே ஆனால் தண்ணீர் மேல் நடந்து வர எனக்கு உத்தரவு கொடுங்க. பெரிய காரியத்தை செய்ய விரும்புகிறார். மற்ற எல்லாரும் சும்மா இருந்தாலும் சரி, he expected a great thing. பெரிய காரியம் செய்யணும். நீங்கள் ஆண்டவருக்காக என்ன காரியம் செய்ய போறீங்க? பிரியமானவர்களே,
நாங்கள் அடுத்த வாரத்திலிருந்து ஒரு பெரிய காரியம் செய்ய போகிறேன்னு சொல்லுவீங்க. என்ன செய்ய போகிறீங்க? 9:30 வந்துடுவோம். சரி, அது ஒரு பெரிய காரியம்தான். நீங்கள் அதை செய்வதற்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அதை விட பெரிய காரியம் ஒன்று செய்ய முடியுமா? முடியும். தூங்கவே மாட்டோம். ரைட், தட்ஸ் ரைட். என் பிரியமான சபையே, நீ கர்த்தருக்காக பெரிய காரியத்தை செய், பெரிய காரியத்தை செய். இந்த ஊரில் ஒரு விக்கிரக ஆராதனைக்காரனை ரட்சிப்பில் கொண்டு வர நான் ஜெபிப்பேன் என்று சொல்லு. சினிமா நடிகர்கள் ரட்சிக்கப்பட உதவி செய்வேன், உதவி செய்யும் என்று கர்த்தரை பார்த்து கேளுங்கள். கண்மனைகளை பெயர்க்கும்படியாய் கர்த்தர் எனக்கு கரம் பிடித்தார் என்று நீ ஜனங்களை சந்தியுங்கள். பெரிய காரியத்தை செய்யுங்கள் அருமையானவர்களே. பெரிய காரியத்தை செய்யும்படியாக அவன் கேட்கிறான். நீங்கள் பெரிய காரியங்களை செய்வீர்களா? ஆமென். உங்களால் செய்ய முடியுமா? முடியும். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அத்தைக்கு பலன் உண்டு சொல்லாதீங்க, உங்களுக்கு பலன் உண்டு. ஆகவே நீங்கள் யாவரும் உங்கள் தேவ பலத்தினாலே நிறைந்திருங்கள். அருமையான சமயம் அதிகமாகிறது. ஆனாலும் அவன் இறங்கவில்லை, தண்ணியை விட்டு இறங்கவில்லை, படகை விட்டு இறங்கவில்லை. எதை அவன் இப்போது எதிர்பார்க்கிறான்? இயேசுவிடமிருந்து உத்தரவு, ஒரு வார்த்தை. வார்த்தை இல்லாமல் செய்யாதீர்கள் அருமையானவர்களே. கொரியாவில் ஒரு கூட்டத்தில் வாலிப பிள்ளைகள் கலந்து கொண்டார்கள். கொரியாவில் பிரசங்கியார் சொன்னார், தண்ணீரை கடக்கும் போது அது உங்கள் மேல் புரள்வதில்லை. உடனே எல்லாம் ஆமேன்னு சொல்லு. உடனே இவருக்கு சொல்ல சொன்னார், எந்த தண்ணீரிலும் நாங்கள் கடக்கும்போது அதில் எங்கள் மேல் புரளுவதில்லை, விசுவாசிக்கிறீர்கள்? எல்லாம் ஆமேன் ஆமேன். கூட்டம் முடிஞ்சு போகும்போது கடும் மழை பெய்து காட்டாறு பெருகி போகுது. 3 பிள்ளைகளும் நின்றார்கள். நாங்கள் கேட்ட வசனத்தை இப்போது என்ன செய்ய போகிறோம்? பயிற்சி செய்ய போகிறோம் என்று சொல்லி 3 பேரும் கரங்களை பிடித்து காட்டாற்றில் இறங்கி தண்ணீரை இழுத்துக்கொண்டு பிணமாக மிதந்தார்கள். மல்திகீடு. தேவனது வார்த்தைகள் எப்படி கொடுக்கப்படுகின்றன, கர்த்தர் நம்மோடு சூழ்நிலைக்கு எப்படி பேசுகிறார் என்று எண்ணாதபடி அப்படியே எழுச்சின்படி எடுத்து கெட்டு போனார்கள். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களோடு பேசுவதை கூர்ந்து கவனியுங்கள். எழுத்து மாத்திரமல்ல, எழுத்துக்கு பின்னால் இருக்கிற ஆவியையும் கவனியுங்கள். உயிர்ப்பிக்கிற ஆவியை கவனியுங்கள் அருமையானவர்களே. இப்போது பாருங்கள், ஒரு வாசிகள் கர்த்தர் என்ன சொன்னார் அவனை பார்த்து? அவர் வா என்றார். ஆம், இப்போது அவருக்கு கிடைத்து விட்டது. படகை விட பத்திரமானது எது? கர்த்தருடைய வார்த்தை. சொல்லுங்கள், படகை விட பத்திரமானது எது? கர்த்தருடைய வார்த்தை. அந்த வார்த்தை மீது பேதுரு நடந்தார். உங்களுக்கு இந்த பாதுகாப்பு இருக்கிறதா அருமையானவர்களே? கர்த்தருடைய வார்த்தைகள் உங்களுக்கு இருக்கிறதா? தைரியமாயிருங்கள். எந்த பிரச்சனையும் கடந்து போவீர்கள், எந்த சூழ்நிலையும் வெற்றி பெறுவீர்கள். கர்த்தருடைய வார்த்தை ஜெயிக்கும். தேவ வார்த்தை அனுகூலமாக இருக்கும். கர்த்தருடைய வார்த்தை உனக்கு பாதுகாப்பாக இருக்கும். தைரியமாக இருக்கு. ஆகவே இப்பொழுது பாதுகாப்பான ஒன்று, தேவனது வார்த்தை அவனுக்கு கிடைத்து அதன் மீது அவன் நடந்து போகிறான். படகை விட்டு கீழே இறங்குகிறான். காற்று பலமாக இருக்கிறது, கொந்தளித்து கொண்டிருக்கிறது. காலை உள்ளே எடுத்து வைக்க போகிறான். மற்றவர்கள் என்ன நினைப்பார்கள்? வேண்டாம் பேதுரு, வேண்டாம், ரிஸ்க், ஆபத்து ஆபத்து. கர்த்தருடைய பிள்ளைகள் ரிஸ்க் எடுக்க பயப்படக்கூடாது. நான் 1978 ஆண்டு மே மாதம் 12ஆம் தேதி என்னுடைய வேலையை ராஜினாமா செய்யும் பொழுது எனக்கு 3 பிள்ளைகளும், முதல் 2 பிள்ளைகள் 8வது வகுப்பும், 3வது பிள்ளை ஆரம்ப பள்ளியில் சில வகுப்பில் படித்து கொண்டிருந்தாள். 5வது அது இருக்கும் என்று எண்ணுகிறேன். நான் வேலையை விடும்போது எல்லாரும், ஆபத்து சுந்தர்ராஜ், யுவர் a father of 3 children, ரொம்ப வருங்காலம் கஷ்டப்பட்டு விடுவாய், யோசித்து, எல்லாம் அன்பான வார்த்தைகள் தான். பட் ஐ ரிசைன்ட் அகெயின்ஸ்ட் ஆல் தீஸ் விஷஸ். அதை எல்லாவற்றுக்கும் மாறாக நான் அந்த வேலையை விட்டேன். பசி தாகங்கள் ஆரம்பித்தன ஆரம்பத்திலேயே. ஆனால் என் கர்த்தர் நல்லவர். இன்றைக்கு எத்தனையோ ஊழியங்களுக்கு உதவி செய்கிற ஒரு சபைக்கு நான் போதகர்.
நான் உதவி செய்ய. இந்த சபை எத்தனையோ பேருக்கு உதவி செய்கிறது. எத்தனையோடி பசியை உங்க சபை நீக்கு. இந்த சபைக்கு என்னை கர்த்தர் போதகராய் வைத்தார். நீங்கள் அநேகருடைய கண்ணீரை துடைக்கிறீர்கள். காரணம் இந்த சபை ஒரு வல்லமையான காரியத்தை இந்த ஆண்டு மகத்தான காரியத்தை வேறு சபை செய்யும். ஒரு பெரிய அறுவடைக்கு ஆயத்தமாகிறது. அந்த சபைக்கு என்னை கர்த்தர் போதகராய் வைத்திருக்கிறதுனாலே நான் கர்த்தரை சோத்திரிக்கிறேன். அருமையானவர்களே, ஆகவே ரிஸ்க் எதுக்கும் பயப்படாது. கர்த்தருடைய நாமத்தில் எல்லாத்த கம்ஃபர்ட் ஜோன், வசதியான இடத்தை விட்டு அவன் கீழே வைத்தான். 30ஆம் வசனம். காற்று பலமாய் இருக்கிறதை கண்டு பயந்து அமிழ்ந்து போகையில், ஆண்டவரே என்னை ரட்சியும் என்று கூப்பிட்டான். அமிழ்ந்து போகிறான். He was not drowned. He was singing. அவன் அமிழ்ந்து கொண்டிருக்கிறான், மூழ்கி போகவில்லை. என் பிரியமான சகோதரனே, கவலையிலே அமிழ்ந்து கொண்டிருக்கிறாயா? மூழ்கி போவதற்கு முன்பு கர்த்தரை கூப்பிடு. பிரச்சனையிலே அமிழ்ந்து கொண்டிருக்கிறாயா? மூழ்கி போவதற்கு முன்பு தேவனை கூப்பிடு. he was about to be drowned. By the time he was singing, he cried unto the Lord. அவன் அமிழும் போது கர்த்தரை கூப்பிட்டான். என்ன சொன்னான்? என் தேவனை என் தேவனை ஏன் என்னை கைவிட்டி என்ற வார்த்தையை அவன் சொல்லவில்லை. எந்த வார்த்தையை சொன்னான்? ஆண்டவரே என்னை ரட்சியும். இந்த கடலுக்கு நீர் ஆண்டவர், இந்த கொந்தளிக்கிற சூழ்நிலைக்கு நீர் ஆண்டவர், நான் மூழ்கி போகிற இந்த நிலைமையில் நீர் ஆண்டவர், என்னை ரட்சியும். In all the situation you are the master. எல்லா சூழ்நிலைக்கும் நீரே எஜமான். விசுவாசிக்கிறீர்களா? வாலிப பிள்ளைகளை விசுவாசிக்கிறீர்களா? கர்த்தர் உங்களுக்கு உடைய சூழ்நிலைகளை ஆளுகை செய்வார். உங்களோடு கர்த்தர் கூட இருந்து நடத்துவார். இப்போது அவர் படகிலே ஏறி உட்கார்ந்தார். கடல் அமைதியாயிற்று. கடல் அமைதி. இப்போது என்ன நடக்கிறது என்று 33ஆம் வசனத்தை வாசித்து, அப்பொழுது படகில் உள்ளகவே நீர் தேவனுடைய குமாரன் என்று சொல்லி அவரை பணிந்து கொண்டார்கள். இப்பொழுது படகிலே தொழுகை ஆரம்பிக்கிறது. இவ்வளவு நேரம் அழுகையின் இப்போது தொழுகை, இவ்வளவு நேரம் அலறல், இப்போது கர்த்தர் ஆரவாரம். நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமார். You are the King of Kings. நீ ராஜாதி ராஜா என்று சொல்லி அவரை பணிந்து கொண்டார்கள். ஆம் பிரியமானவர்களே, அந்த கப்பல் மிதக்கும் ஆலயமாயிற்று. அங்கு அவர்கள் தொழுது கொள்ள ஆரம்பித்தார்கள். The floating temple of God. அங்கு மிதக்கின்ற ஒரு ஆலயம் அங்கு போகிறது. அலறிக்கொண்டிருந்த கப்பல், சங்கடத்தின் கப்பல், இப்போது தேவனை துதிக்கும் ஆலயமாய் மாறி யாவரும் கர்த்தரை தொழுது கொண்டு போகிறார்கள். கர்த்தர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன் என்று எல்லாருடைய அறிக்கை. அந்த பிரயாணத்தில் இவர் யாரோ, இந்த பிரயாணத்தின் முடிவு இவர் ஜீவன் உள்ள தேவனுடைய குமாரன். நீங்கள் எந்த அறிக்கை செய்ய போகிறீர்கள்? முந்தின பிரயாணத்தின் அறிக்கையா, பிந்தின பிரயாணத்தின் அறிக்கையா? பிந்தின பிரயாணத்தின் அறிக்கையை செய்யுங்கள். நாம் எல்லாரும் கர்த்தரை நன்றியோடு நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நன்றி கர்த்தாவே, நன்றியோடு மை துதிக்கிறோம், நன்றியோடு மை துதிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லாரும் வாய் திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே. நன்றி ராஜா, நன்றி 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 நன்றி. என் வாழ்க்கையிலே கர்த்தர் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்வார். I want to take a risk. நான் என்னுடைய கம்ஃபர்ட் ஜோனை விட்டு கீழே இறங்குவேன். என் வசதியை விட்டு நான் இறங்குவேன். என் கர்த்தரை நம்பி நான் ஆரம்பிக்க போகிறேன். என் நம்பிக்கை வீண் போகாது, என் நம்பிக்கை சிதைந்து போகாது. காற்றும் கடலும் குமரி எழுந்தாலும் அதற்கு மத்தியிலே என் கர்த்தர் எனக்கு போதுமானவராக இருக்கிறார். என் தேவன் எனக்கு ஒரு வார்த்தையை தருவார். அந்த வார்த்தை கப்பலை விட பத்திரமாக என்னை கொண்டு போய் சேர்க்கும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே. நன்றி நன்றி. பேதுரு கடல் மேல் நடந்தான். அவன் கண்களை இயேசுவை விட்டு எடுத்தவுடனே அமிழத் தொடங்கினான் என்று வேதம் சொல்கிறது. நானோ என் கர்த்தரை பார்த்தே நடப்பேன். I have decided to follow Jesus. நான் இயேசுவின் பின்னாலே போக தீர்மானித்திருக்கிறேன். இயேசுவின் பின்னால் நான் போவேன் என்று.
வெற்றி வேந்தன் இயேசுவின் அன்பால் முற்றிலும் ஜெயம் பெறுவேன். ஆமென். வெற்றி வேந்தன் இயேசுவின் அன்பால் முற்றிலும் ஜெயம் பெறுவேன். நிகழ்கின்ற காலமோ வருகின்ற காலமோ நிகழ்கின்ற காலமோ வருகின்ற காலமோ வாழ்வோ சாவோ வல்ல தூதரும் பிரிக்கவே முடியாது. வாழ்வோ சாவோ வல்ல தூதரும் பிரிக்கவே முடியாது. நிச்சயமாகவே திரும்பி பார்க்காதபடி இயேசுவை பின்தொடர்ந்து நாம் போவோமா? எந்த சூழ்நிலையிலும் எந்த நெருக்கத்திலும் நம்முடைய படகு முன்னோக்கி செல்லுமா? ஆமென் என்று சொல்லுங்கள். கர்த்தருடைய வார்த்தை ஜெயிக்கும். தேவனுடைய வார்த்தையை பற்றி கொள்ளுங்கள். அது உங்களை ஒருபோது வெட்கப்படுத்தாது. பத்திரமாய் கரை சேர்வீர்கள். பிரச்சனைகள் வரலாம், பிரச்சனைகள் ஜெயிக்காது. கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார், வழி நடத்துவார். தைரியமாக இருங்கள். 2 நிமிடம் மௌனமாக இருந்து தேவ சமூகத்தில் உங்கள் பிரச்சனையை சொல்லி ஜெபம் பண்ணுங்கள். இந்த செய்திக்கு நேராக என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் நம் அனைவரோடு கூட என்றும் இருப்பதாக. ஆமென். Praise the Lord. Praise the Lord.